ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு புது விருந்தாளிங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் ஜினியா தானே. இங்கே பாருங்களேன், பர்பிள் கலர். ரெண்டு மட்டும் வந்திருக்கு, 2 செடியிலேருந்து. இவங்க என்ன கலர்னு சரியாக தெரியல, கலர் இன்னும் தெரியல. ஆனால் இவங்க பர்பிளாக இருந்துடக்கூடாது, வேறு கலராக இருக்கணும் என்று. என்ன பர்பிளாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னா இவங்களுக்கு வெளியே தர்றாங்க, அவங்களுக்கு வெளியே தரல. கடவுளே வேறு கலராக இருக்கட்டும். இன்னும் அடுத்தடுத்து நம்ம நிறைய போடணும். ஓகே, வேறு எதுவும் புது இவங்க கேட்கவே வேணாம். என்ன எறும்பெல்லாம் வந்துருக்கீங்க சார், அழகிடி நின்று டெய்லி பூத்துடுறம்மா செல்லக்குட்டி, சூப்பர். அடுத்து இது ஒரு டார்க் பிங்க் போல். முதல்லலாம் லைட் பிங்க் வந்துட்டு இருந்ததில்ல, இது டார்க் பிங்க்கில். இவங்க இப்போ தான் மொட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து வேறு யார் கேட்கவே வேணாம். சூப்பர் சூப்பர். ஒவ்வொருத்தரையாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். இவங்களெல்லாம் கேட்கவே வேணாம். மஞ்சள் அழகிகள் கூட்டம், சூப்பர்ல. ஓகே, நான் ரசிக்கிறப்ப கூட சேர்ந்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபுல்லாக ஒரு ரவுண்டு காமிச்சிட்டேன். சரி, இன்னும் நான் தண்ணி ஊற்றலை, தண்ணியை ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், நிறைய தன்னால் முளைச்சிருக்கு. இதை ரீபாட் பண்ணணும். 2 வருஷமாக அந்த தொட்டியெல்லாம் மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக அள்ளிட்டு வேறு செடி போடலை, வேறு மண்கலவை போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ முளைச்சி நின்னா வேறு மண்கலவை போட மனசே வராது தானே. அப்புறம் அப்படியே இது பண்ணினாலும் கஷ்டம், என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. உங்களுக்கும் இது மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.